7வது வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று ஏசப்பா சொல்கிற வாக்கியத்தை நம்ம பார்க்குறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில், நண்பு சகோதரி சகோதரியை கடைசி எல்லாம் முடிந்ததுன்னு சொன்ன தேவனாய் கர்த்தர் ஆத்ம பாரம் நிறைந்தவராக இருந்தார். எல்லாத்தையும் ஆண்டு நினைச்சார், முடித்தார். சிலுவையில் முடிச்சுட்டு 7வது வசனத்து பிதாவிடத்தில் தன் ஆவியை நினைச்சார் ஒப்புவிக்கிறது நம்ம பார்க்குறோம். பிதாவிடத்தில் தன் ஆவியை நினைச்சார் ஒப்புவித்து மகா சத்தமாய் கூப்பிட்டு நினைச்சு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார்னு வேதத்தில் பார்க்குறோம். என் அன்பு சகோதரி சகோதரியை பிதாவிடத்தில் நம்ம ஆவியை நினச்சோம், என்னுடைய ஆவியை உங்களுடைய கருத்தில் நினச்சி நான் தருகிறேன்னு சொல்லி சொல்கிறத ஆண்டவர் முன்மாதிரியாக சிலுவையில் சொன்னதை நம்ம பார்க்குறோம். தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நினச்சின்னா ஆண்டுகிட்ட ஒவ்வொரு நாளும் நினச்சிடும், ஆண்டவரே பிதாவே என்னுடைய ஆவியை உங்களுடைய கருத்தில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது தான் தேவநாயக்கத்தில் நினச்சிடாரா நமக்கு ஒரு பெரிய விசுவாசத்தை நமக்கு தாராரு. நம்ம அப்படிப்பட்ட காரியத்தை நினச்சி சொல்லணும். அவர் பலனே இல்லாத நேரத்தில் கூட ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு வாக்கியம் என்ன கேட்டிங்கன்னா, மகா சத்தமாக கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை நினச்சிருந்தாரா விட்டாராம். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாவே இந்த மனுஷன் நீதிபரராக இருந்தான் என்று சொல்லி தேவனை எல்லோரும் மகிமைப்படுத்துகிறாங்க. அவர் அவ்வளோ நேரத்து வரைக்கும் அங்கே இருந்த மக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த காட்சியை பார்க்கும்படிக்கு கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்த பொழுது தங்கள் மார்பிலை அடித்து கொண்டு திரும்பி போனார்கள். ஏகப்பட்ட மக்கள் அந்த இடத்துல ஆண்டவர் சிலுவையில் அறையும்போது சுற்றி அங்கே இருக்கிற எல்லா மக்களும் நினச்சிட்டாங்க சிலுவை அடியில் தான் நிற்கிறாங்க, சிலுவையை சுற்றியில் நிற்கிறாங்க. என்னோட எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் நன்மை செய்தார். ஆனாலும் அந்த மக்களெல்லாம் ஆண்டவர் நினச்சாங்க, அந்த மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் சிலுவையில் அறைங்கன்னு சொன்னாங்க. இந்த அப்போ இது பெரிய பாவம் அப்படிங்கும்போது கூட அவங்க இந்த பாவம் பள்ளிது என் பிள்ளைகள் மேலே பாதிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பரபாச நினச்சிங்க வெளியே கொண்டு வாங்க, இயேசு சிலுவையில் அறைங்கன்னு அப்படி சொன்ன மக்கள் எல்லாம் அந்த இடத்துல கூடி நிற்கிறாங்க பாருங்க. அதில் எல்லாரும் நினச்சாங்க இவர் மெய்யாவே என்னது இவர் தேவகுமாரன் தான் நீதிபரர் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் என்ன செய்கிறாங்கன்னா தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. 47வது வசனத்தில் 48ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்த பொழுது தங்கள் மார்பிலை அடித்து கொண்டு திரும்பி போனார்களாம். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். எல்லாம் தூரத்தில் பெரும் கூட்டமே நிற்கிது அந்த இடத்துல. இப்போ ஆண்டவர் நினச்சிறாரு தன் ஜீவனை கர்த்தருடைய பிதாவின் கரத்தில் நினச்சிறார் ஒப்பு கொடுத்து ஜீவனை விட்டார்னு வேதத்தில் பார்க்குறோம். என் அன்பு சகோதரி சகோதரி, ஆண்டவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது இந்த வேதனைக்கு மத்தியில் சொன்ன வார்த்தை தான் இந்த 7 வார்த்தைகளும். பிதாவே இவர்கள் செய்வது என்னன்னு தெரியாதவை செய்கிறார்கள், இவர்களை மன்னியும்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு அந்த ஆண்டவர் சொன்ன காரியம் எங்கிட்டிங்கன்னா மன்னிக்கிறது எதுக்காகன்னா, அவங்க செய்கிற தவறு அவங்க செய்யும்போது அவங்களுக்கு பயங்கரமான தண்டனைக்கு அவங்க போயிடுவாங்க. அதனால இவங்களை மன்னிச்சிடும் ஆண்டவரேன்னு சொல்கிறாங்க. அவங்க பயங்கரமான தண்டனைக்குள்ள அவங்க போயிட்டாங்கன்னா அதில் வெளியே வர முடியும், கஷ்டம். அதில் அப்படிப்பட்ட தண்டனையில் அவங்க இருக்கும்போது அந்த தண்டனைக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் மன்னிப்பு காண்டு சொல்கிறார். ஆண்டவர் மன்னிச்சிடும். பிதா அவர் அந்த பிதாவின் காலத்தில் நம்ம பார்க்கும்போது இப்போ ஏசப்பா காலம், கிருபையின் காலம், மன்னிக்கிற காலம் இது. அப்போ பிதாவின் காலத்தில் பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணுன்னு மாதிரி பிதாவுக்கு கோவப்படுற அளவில் யாரும் நடந்துக்கிட்டாங்கன்னா இப்போவும் பிதா நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பிதாவுக்கு மறைவாக யாரும் இருக்க முடியாது. இன்னைக்கு பிதாவும் இருக்கிறாங்க, ஏசப்பாவும் இருக்கிறாங்க, பரிசுத்தாவினும் இருக்காங்க. ஆனால் மூவரும் ஒருவராக இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இங்கே வேலை செய்கிறது பரிசுத்தாவினர்கிட்ட நம்மகிட்ட இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா காரியத்துலேயும் நம்மளுக்கு பலன் தருகிறது அவர் தான், நம்மளை பயன்படுத்துறது பரிசுத்தாவினர் தான். எந்த சூழ்நிலையிலையும் பலன்படுத்தாரு அவர் தான், பலன் தரது பரிசுத்தாவினர் தான். ஏசப்பா என்ன செஞ்சாங்க, நமக்கு ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்த போயிருக்காங்க. பரிசுத்தாவினர் நம்ம நடுவில் இருக்கிறாங்க. அதான் வசனத்தில் போட்டு எபேசியரில் போட்டிருக்கல, கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயில் வராதபடி இருந்துச்சு, பக்தி விருத்திக்கான நல்ல வார்த்தையை பேசுன்னு சொல்லி போட்டுட்டு அடுத்த வருஷம் 30 போட்டிருக்கோம். 4ஆம் அதிகாரம் 30 நினைக்கிறேன். இப்போ நமக்கு இருக்க பரிசுத்தாவினர் மனுஷன் துக்கப்படுத்திடக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்போ நமக்குள்ளே பரிசுத்தாவினர் இருக்கார். அவரை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், வார்த்தையினால துக்கப்படுத்திடவே கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும், ஜாக்கிரதையாக நம்ம நடக்கணும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி தான், பிதா நம்மளுடைய ஆவி பிதாங்கிட்ட ஒப்படைக்கிற அளவில் நம்மளோட ஆவி பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவர் அன்னைக்கு ஏசப்பா பிதாட்ட கொடுத்தாங்க, அவர் ஆவியை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்தாங்க. பிதாவே என்னுடைய ஆவி உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த அப்படி ஒப்பு கொடுக்குற ஸ்டாண்டர்டில் நம்ம இருக்கமான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நம்ம செய்கிற காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு நம்ம செய்ய வேண்டிய அட்டோடித்தெல்லாம் செஞ்சுட்டு
பிதாவே என் ஆவி உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு எப்படி இருக்கணும்? கரைத்தரை அற்றவங்களாக இருக்கிறது தானே நம்மளை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவே நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அவன் பரிசுத்தமாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். பரிசுத்தமாக இருக்கிற இன்னும் பரிசுத்தமாகணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் ஏசப்பா வந்து எல்லா வகையிலும் பெறப்பட்டாக இருந்தார், நல்லா இருந்தார், கரெக்டாக இருந்தார். எல்லாம் எப்படி எப்படி இருக்கணுமோ எல்லாம் சரி பண்ணி சிலுவையில் நான் அந்த 7 வார்த்தையிலே சொல்லி அவர் முடிந்ததுன்னு சொல்லும்போது ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லும்போது ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டார் ஆண்டவர். இல்லை அப்படி அந்த நம்மளுடைய பாவங்களும் நம்மளுடைய அக்கிரமங்களும் கரைகள் தான் அவரை என்ன செஞ்சு அந்த இருளுக்குள்ளே கொண்டு போச்சு. ஆனால் அது விலகின உடனே அவர் ஃப்ரீ ஆகி தான் ஆண்டவர் என்ன சொல்லி சொல்கிறாரு, பிதாவே என்னுடைய ஆவியை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அப்படி நம்ம இன்னைக்கு பிதா கையில் நம்மளுடைய ஆவியை ஒப்பு கொடுக்குற அளவில் நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோமா, அவருக்கு முன்னால் உண்மையாக இருக்கிறோமா, அவருக்கு முன்னால் நல்லவர்களாக இருக்கோமா, எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்கணும். சும்மா பிதாவே என்னுடைய ஆவியை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க, ஏன்னா சும்மா குப்பையெல்லாம் கையில் எடுக்க முடியாது. நம்ம அவர் கையில் வாங்குற மாதிரி ஏசப்பா எவ்வளோ பரிசுத்தமான தேவனாக இருந்தாரோ அதே பரிசுத்தம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். பரிசுத்தம் இருந்தால் தான் நம்ம போய் பரலோகத்தில் போக முடியும். பரிசுத்தம் இருந்தால் தான் பிதாவின் கையில் நினச்சி நம்மளை ஆவியை ஒப்பு கொடுக்க முடியும். அப்போ நாளுக்கு நாள் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் தான் சொன்னார். நாளுக்கு நாள் நம்மள பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தமாகிறதுக்கு ஆண்டவரத்தில் கேட்டு நீ பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரையும் சொல்லி போய்கிட்டே இருந்தால் தான் நினச்ச முடியும், போக முடியும். ஆனால் அந்த சிலுவையை சுற்றின்னு பாருங்கள், அங்கே இருந்து அவ்வளோ மக்கள் நினச்சாங்க. நான் சுற்றி இருந்து உண்மையிலே இவர் ஒரு நீதிபரர்னு சொல்கிற அளவில் ஆண்டவர் நினச்சிருந்தார் இருந்தார். 47 வசனத்தை பார்த்தீங்கன்னா, 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரராக இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. இவர் உண்மையிலே நீதிபரர் தான் தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. அது வரைக்கும் அவர் அவளை துன்பப்படுத்துனாங்க, எல்லோரும் அவளை வேதனைப்படுத்துகிறாங்க. அவர் பொறுமையாக சகிச்சார் சிலுவையில். நமக்காக பொறுமையாக சகிச்சார். அவன்கிட்ட பொறுமை இருக்கா? அந்த பொறுமை இருக்கா? சகிக்கிற பொறுமை இருக்கா? எல்லாத்தையும் பார்க்கணும். இந்த உலகத்துக்குரியவங்க நம்ம வந்து உலகத்துக்குரியவங்களே கிடையாது, நம்ம பரலோகத்துக்குரியவங்க. நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், அதுதான் முக்கியம் ஃபஸ்ட்டு. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு இந்த பூமியில் வந்து நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறார் ஆண்டவர். நம்மளை சரி பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார். அப்போ நம்ம இந்த உலகத்தில் இருந்து எதையும் ஆள போகிறோம், எதோ இந்த உலகத்துலேருந்து எல்லாத்தையும் ஆட்சி செய்ய போகிறோம்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, நம்ம இருக்கவே கூடாது. கத்துடி பிள்ளைகளாகி நம்ம நினச்சணும் பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளை. அந்த ஒரே சிந்தனை கத்துடி பிள்ளைகளுக்கு இருக்கணும். அப்படி தான் விட்டது. ஏசப்பா வந்து என் ஆவி உங்களுடைய கருத்தை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லும்போது எவ்வளோ பரிசுத்தமாக எவ்வளோ பாடு அனுபவிச்சார், எவ்வளோ பிதான் சித்தத்தை செய்து நொறுக்கப்பட்டார், எவ்வளோ கண்ணீர் சிந்தினார், எவ்வளோ ரத்தத்தை சிந்தினார், எவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டார். இந்த காரியங்கள்லாம் நீங்கள் கடந்து வந்தீங்களா? இல்லை. ஆனாலும் அவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார் ஆண்டவர் சிலுவையில். நமக்கு அந்த பாதை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஆனாலும் நம்ம ஆவி வந்து பிதாவின் கரத்தில் கொடுக்கும்போது அதுக்கு நம்ம தகுதியாக இருக்கோமான்னு பார்க்கணும். நம்ம அதுக்கு தகுதியாக இருக்கணும். கரைத்தரை அற்ற பிள்ளைகளாக தேவனுக்கு பயந்து பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய கரத்தில் நம்மளுடைய இருதயம் நம்மளுடைய ஆவி வந்து அவர் கையில் போய் போகிற மாதிரி நம்ம நினச்சிடணும், இருக்கணும். அதனால் சும்மா எப்படி இருந்துட்டு பிதா கைக்கு நம்ம ஆவி போகணும்னு சொல்லி நம்ம கனவு காணக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஆராய்ச்சி தான், நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் தான். தேவன் வந்து ஒரு பரிசுத்தமுள்ள தேவன். அவருக்கு வந்து எந்த ஒரு கரையும் கிடையாது. நம்மளும் கரை இல்லாமல் நம்மளை பார்த்துக்கிடுறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம வந்து நம்ம மனசை அலமோதிக்க விடக்கூடாது. நம்மளை வந்து சரியான பாதையில் ஆண்டவர் காட்டுற பாதையில் ஆண்டவர் பேசுகிற காரியங்களில் நம்ம சரியான முறையில் போய்கிட்டு இருந்தால் தான் பிதாட்ட நம்மளுடைய ஆவியை ஒப்புவிக்க முடியும். எல்லோரும் கொடுக்க முடியாது. எல்லோரும் எல்லாம் நியாயத்திற்கு உண்டு. நம்மளுக்கு இளைப்பாறுதல் இருக்கும். எல்லா இடத்துலையும் போய் நம்மளை இளைப்பாறுதல் வச்சு அப்புறம் நியாயத்திற்கு நடக்கும். அப்போ நம்ம வந்து இப்போ என்ன அட்டுழினாலும் செஞ்சுட்டு நம்ம பரலோகத்துக்குள்ளே போவோம்னா அதுக்கு கனவு தான். நினைவுக்கு வந்து ஏசப்பா நமக்கு இப்போ எப்படிலாம் இருந்தாங்களோ, ஏசப்பா எவ்வளோ பாதையில் கடந்து வந்தாங்களோ, ஏசப்பா ஒவ்வொரு காரியத்தையும் குறிக்கும்போது ஆத்ம தாகுள்ளவராக இருந்தார். சில காரியங்களை அவர் படாது பாடுபட்டு என்னை கைவிட்டுட்டீரோ அந்த சூழ்நிலை, தனிமையாக்கப்பட்ட சூழ்நிலைகள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், கண்ணீரின் பாதைகள் வரும். ஆனாலும் அதில் பொறுமையாக ஆண்டவருக்கு நினச்சிடணும், நம்மளை காத்துக்கொள்ளணும். அதனால் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுக்கு நினச்சிடணும், பயந்து நடக்கணும். தேவனிடத்தில் அவருடைய கரத்தில் நம்மளை ஆவி ஒப்பு கொடுக்குறதுக்கு நம்ம ஆவி பரிசுத்தம் உள்ளவங்களாக நம்ம இருக்கணும். அப்போ தான் அவர் கையில் கொடுக்க முடியும். தேவ பிள்ளைகள் நீங்கள் யாராக இருந்தாலும் பயந்து நடங்க.
இந்த உலகம் முழுவதும் அங்கே அந்த பகுதியில் இருந்த அவ்வளோ மக்கள் அந்த சிலுவை சுற்றி தான் நின்றுருக்காங்க. ஆனாலும் அவருக்கு பிரச்சனைங்க அப்படியே அவர் அமைதியாக பொறுமை உள்ளவராக இருந்தார். இடத்துல தேவ சித்தத்தை மாத்திரம் செய்து பிதாவே அப்படின்னு பிதாவோடு இருந்துச்சினார், ஐக்கியமாக இருந்தார். அதுதான் பார்க்குறோம். எல்லாமுக்கும் சொல்கிறார் முடிந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு பிதாவே என் ஆவியை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் ஆவியை விட்டார்னு வேதத்தில் பார்க்குறேன். அன்பு சகோதரியும் சகோதரியே, அவருடைய ஆவி, நம்மளுடைய ஆவி பிரியும் போது தேவனுக்கு பிரியமான ஒரு ஆவியாக இருக்கணும். தேவன் அது கரத்தில் அவர் கையில் கொடுக்கும்போது அவர் கரத்தில் ஏந்தணும்ப்பா. என் பிள்ளை எனக்காக இந்த உலகத்தில் எவ்வளோ பாடுகள் அனுபவிச்சாங்க, எவ்வளோ வேதனைப்பட்டாங்க அப்படிங்கிறதுலாம் அவர் இன்னும் பார்ப்பார். என் பிள்ளைகள் இந்த ஆத்மாவை என் கையில் கொண்டு தரதுக்கு, அவங்க ஆவியை என் கையில் கொண்டு தாரதுக்கு, இந்த உலகத்தில் இந்த இதுக்காக எவ்வளோ பாடு அனுபவிச்சாங்கன்னு சொல்லி ஆண்டவரையும் பார்த்து நினச்சிவார். நமக்கு ஆச்சரியப்பட முடியாத ஆண்டவர் கிரியை செய்வார். மக்களெல்லாம் நினச்சிருந்தாங்க உண்மையிலே இவர் ஒரு நீதிபரர் என்று சொல்ல முடியாது கர்த்தர் வச்சுருந்தார். அதேபோல் நம்மளும் நினச்சோம், நம்ம இந்த நாளையில் சொல்கிறாங்களோ இல்லையோ, நம்ம மறிக்கிற காலத்தில் வரும்போது இவங்க உண்மையிலேயே நீதிமானாக இருந்தாங்க, ஆண்டவர் பயந்து நடந்தவங்க அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிறவங்கள நம்ம என்ன செய்யணும், நம்மளை அவருக்கு பின்னால் பயபக்தியோடு நம்ம போவோம். அவர் ரத்தத்தால் ஒவ்வொரு நாளும் கழுவப்படுவோம். கர்த்தருடைய பாக்கியத்தையும் கிருபையும் தந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.